ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த vlogல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச டாபிக் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே வந்து டூர் போகிறதுனா ட்ரிப் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். குழந்தையா இருக்கும் போது இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஹாலிடேஸ்லாம் விட்டாங்கன்னா வந்து அம்மா அப்பா வந்து எங்கேயாவது வந்து டூர் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம், ஆனுவல் டே லீவ் எப்போ வரும், இல்லை வந்து குவார்டர்லி லீவ் எப்போ வரும், ஹாஃப் இயர்லி லீவ் எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அப்படி நம்ம அந்த காலத்துலலாம் ரொம்ப டூரெல்லாம் கிடையாதுனாலும் நம்ம வந்து பெரியம்மா வீட்டுக்கு போகிறது, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய ட்ரிப் டூர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போகிறது அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு தடவையாவது கோவா போகணுன்ட்டு கண்டிப்பாக ஒரு ரஃப் பிளானாவது போட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு டூர் போகிறது ட்ரிப் போகிறதுனாலே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், ஒரு சந்தோஷம் தான். டூர் போகிறது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து திடீர்னு எதுக்கு வந்து ஒரு ட்ரிப் போகிற டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்ட்ரிக்கு வந்து ட்ரிப் போகிறோம். அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நான் ட்ரிப் போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணப்போ வந்து என்ன ஃபேக்டர்ஸ்லாம் நான் கன்சிடர் பண்ணி நாங்கள் அந்த டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணோம், எப்படி வந்து பிளான் பண்ணோம், ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புனா நம்ம எதெல்லாம் வந்து எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து நிறையா பேருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து எப்பயும் வந்து நம்மளால போக முடியாது. எப்பயாவது போகிறப்ப எப்படி வந்து பெர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணி எந்த சொதப்பலும் இல்லாமல் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட். நம்ம கிட்ட பாஸ்போர்ட் இருக்குன்னா அது வந்து வேலிடிட்டி இருக்குதா, அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது வேலிடிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்து மினிமம் 6 months இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க விசா ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ வந்து நம்ம பாஸ்போர்ட் ரெடியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லை ரெனியூ பண்ணுறோன்னா அதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியில் பாஸ்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் தான். பாஸ்போர்ட் வந்து கரெக்டான டேட்ஸில் வந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி, செகண்ட் வந்து நம்ம எந்த டேட்ஸில் எந்த மந்த்தில் போகிறோம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணணும். வந்து ஒரு மான்சூன் சீசனில் போயிட்டு நீங்கள் ஒரு பீச் சைட் ஏரியா வந்து செலக்ட் பண்ணி போனீங்கன்னா ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும், நம்மளால எதையுமே வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு பயங்கர சம்மர் ஹாட்டான சம்மரில் வந்து ஒரு இன்னும் ஹாட்டாக இருக்க பிளேஸ்க்கு போனீங்கன்னா அது ஒன்று பிளசண்டாக இருக்காது. இந்த சீசனில் எந்த மந்த்தில் போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செகண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா பட்ஜெட். நமக்கு வந்து ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா வந்து 35,000 ஆகலாம், 50,000 ஆகலாம். அந்த மாதிரி வந்து அந்த கண்ட்ரியை பொறுத்து அந்த இதை பொறுத்து நமக்கு வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம வந்து பட்ஜெட் ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த ட்ரிப்பு போகிறேன், ஸோ ஒரு ஆளுக்கு வந்து மினிமம் 50,000, ஒரு ஆளுக்கு வந்து மினிமம் மேக்ஸிமமாக வந்து 75,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? நம்மளால கரெக்டாக வைக்க முடியாது தான், முன்ன பின்ன ஆக தான் செய்யும். பட் வந்து நம்ம அட்லீஸ்ட் நான் வந்து இதுதான் என்னோட பட்ஜெட் ஃப்ரேம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணுறது. டெஸ்டினேஷன் வந்து ஒருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் பீச்சஸ் இருக்கிற மாதிரி ஐலாண்ட் ஸ்நார்க்லிங் அந்த மாதிரி பண்ண போகிற ஐலாண்ட் இருக்கிற பிளேஸ் வேணுமா, இல்லை நான் வந்து ஒரு சீனிக்கான கண்ட்ரி சைடாக இருக்கணும், போகிறதே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸாக இருக்கணும், சில்லுன்னு இருக்கணும், நல்லா வந்து வெதர் பிளசண்ட்டாக இருக்கணும், ஸ்னோ பார்க்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறையா பேருக்கு ஸ்னோ பிடிக்கும். ஸோ நான் வந்து ஸ்னோஃபால் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போகணும்னு நினைக்கிற மந்த்தில் வந்து அந்த டெஸ்டினேஷன் வந்து எப்படி இருக்கும் வெதர் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சுக்கணும். டெஸ்டினேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரேம்குள்ளே வருதாங்கிறத பார்த்துக்கணும். நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரேம் வச்சிருப்போம் இல்லையா, ஏற்கனவே வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் ஃப்ரேம் வச்சிருப்போம். ஸோ அந்த பட்ஜெட் ஃப்ரேம்குள்ளே நம்ம அந்த கண்ட்ரியை வந்து சுற்றி பார்த்துட்டு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே நிறைய பேக்கேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ 5 days 4 nights பேக்கேஜஸ் சொல்லி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ரஃபாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே நம்ம வந்து 5 நாள் அங்கே போயிட்டு வரணும்னா இவ்வளோ செலவாகும் அப்படின்னு. அது முக்கியம். நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு அது கொஞ்சம் ஓவர் பட்ஜெட்டாக வருது அப்படின்னா நமக்கு வந்து அது கஷ்டமாயிடும். ஸோ வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரேம்குள்ளே அந்த டெஸ்டினேஷன் வந்து போயிட்டு வர முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த பாயிண்ட்டாக வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணியாச்சு, நம்ம பட்ஜெட்லேயும் அது வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக்
பண்ணியாச்சு. ப்ராசஸ்ல இறங்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து விசா ரெக்குயர்மெண்ட். ஸோ நம்ம அந்த கண்ட்ரிக்கு நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து என்ன விசா ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சில மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் விசா கொடுக்குறாங்க, ஆன் அரைவல் விசா கொடுக்குறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசா வந்து நம்ம எம்பசியில் போய் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எவ்வளோ விசா ஃபீ வந்து எவ்வளோ கேட்குறாங்க, விசா ப்ராசஸ்க்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் போட்டிருக்கணும், 5 வயசு மேலே இருக்க குழந்தைங்கலாம் கண்டிப்பாக வேக்சினேட்டடாக இருக்கணும், இல்லைனா வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா வந்து குவாரண்டைன் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி நிறைய கண்ட்ரியில் குவாரண்டைன் எடுத்துட்டாங்க. பட் வந்து நம்ம அதில் ஒரு கிளியராக இருக்கணும், அந்த கண்ட்ரியோட இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க ஏதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்களா கோவிட் சம்பந்தமா அப்படிங்கிறதுக்கு, ஃபாரின் டூரிஸ்ட் வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் ஐட்டினரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் அந்த கண்ட்ரி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், இத்தனை நாள் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அங்கே வந்து என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அட்ராக்ஷன்ஸ்னு கூகுளில் போட்டாலே நிறையா வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்ல வந்து அந்த டெஸ்டினேஷனை போட்டாலே நமக்கு வந்து நிறையா ட்ராவல் விளாக்ஸ் நமக்கு அதில் வரும். ஸோ அதை வச்சு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம வந்து என்னென்ன பிளேசஸை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். எல்லா அட்ராக்ஷன்ஸையும் நம்ம போய் பார்க்கணும்னு கிடையாது, நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்களோட உட்காந்துட்டு இதெல்லாம் வந்து டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, இதில் நம்ம எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃபாக ஒரு ஐட்டினரி மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புக் பண்ண வேண்டியது வந்து ஃப்ளைட்ஸ் தான். ஃப்ளைட்ஸ் வந்து நம்ம எதில் புக் பண்ணலாம், சீப்பாக எப்படி பார்த்து புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம இந்த டெஸ்டினேஷன்லேருந்து இந்த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னாலே நமக்கு வந்து அந்த மந்த் ஃபுல்லாக வந்து வரும். ஈவன் வந்து இயர் இந்த மந்தில் கம்மியாக இருக்கும், அந்த மந்தில் கூட இருக்குங்கிற கேலண்டர் மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ நம்ம மே மந்த்துக்குன்னு போட்டோம்னா அந்த மே மந்தில் வந்து எந்தெந்த டேட்ஸில் சீப்பாக இருக்கும், எந்த டேட்ஸில் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட்டில் போட்டாலே நமக்கு வந்து வரும். இப்போ மே ஃபர்ஸ்ட்லேருந்து மிடில் வரைக்கும் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, இல்லை மிடில்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னா அதை பொறுத்து நம்ம வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். ஏர்லைன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லையா, அது வழியாக புக் பண்ணால் எப்பயுமே வந்து சேஃப் அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆனாலோ இல்லை லக்கேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ நம்ம ஈஸியாக டீல் பண்ணிக்க முடியும். அதுவே ஒரு வெண்டர் வழியாக நம்ம புக் பண்ணோன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு. நமக்கு ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா ஒரு ட்ரஸ்டட் வெண்டர் நமக்கு இருப்பாங்க இல்லையா, மேக் மை ட்ரிப் அந்த மாதிரி இது வழியாக நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரல, ரெண்டுலேயுமே ப்ரைஸ் சேமாக தான் இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட்டும் சரி அந்த வெண்டரோட ப்ரைஸுமே வந்து சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சதுன்னா பெட்டர் அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம புக் பண்ணிக்கிறது தான். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த வெண்டர் வழியாக வந்து நம்ம புக் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் புக்கிங்க்கு வருவோம். ஹோட்டல் புக்கிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா ஹோட்டல்ஸ் புக் பண்ணும் போது இல்லை ப்ரைஸ் செக் பண்ணும் போது நான் பார்த்துட்டேன் அகோடா மாதிரி சீப்பாக கொடுக்கறது கிடையாது. எத்தனை தான் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அகோடா தான் வந்து சீப்பாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் எங்கேயாவது புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அகோடாவில் செக் பண்ணி புக் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரீ கேன்சலேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் இல்லை போகிறதுக்கு 24 hours முன்னாடி வரைக்குமே வந்து ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கும். ஸோ எப்பயுமே சேஃபர் சைட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு திடீர்னு ஏதாவது பிளான் சேஞ்ச் வருது, நம்ம வந்து 24 hours முன்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக வந்து கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. மெயினானதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விசா வந்து அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹோட்டல் புக் பண்ணுறது, ஃப்ளைட்ஸ் புக் பண்ணுறது, இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராவல் இன்சூரன்ஸ். டிராவல் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் மினிமல் அமௌண்ட் பே பண்ணாலே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. ஸோ எந்த இதில் வந்து நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறப்ப வந்து நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஸோ வந்து இன்சூரன்ஸ் ஒரு 1000 to 1500 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் டிராவல் இன்சூரன்ஸ் இந்தியாவில். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் எதுக்குன்னு சொல்லி நினைக்காம கண்டிப்பாக ஒரு டிராவல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரன்சி, அந்த நாட்டோட கரன்சி வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஏர்போர்ட்டில் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ நம்ம வெளியிலேயே எங்கேயாவது மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நியோ கார்ட்ஸ், வைஸ் அந்த மாதிரி நிறையா கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து இது பண்ணி வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம வந்து அங்கே போய் அங்கே இருக்கிற ஏடிஎம்லேயே நம்ம டைரெக்டாக
டைரெக்டாக வந்து மணி வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து மணிக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறோமா கேஷாக, இல்லை அந்த மாதிரி கார்டு வச்சுட்டு அங்கங்கே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோமாங்கிறத திங்க் பண்ணி நம்ம வந்து ஒரு ஐடியா பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறதுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்மளோட இதுக்கு வரலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம சூப்பரான ஒரு கண்ட்ரிக்கு வந்து டூர் போக போகிறோம். ஸோ நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள்லாம் தான் வந்து கெஸ் பண்ண போகிறீங்க. நான் வந்து சில க்ளூஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை வச்சு வந்து கெஸ் பண்ணுங்கள் எந்த கண்ட்ரிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது. அந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்ட்ரி தான். எல்லாருமே இந்த கண்ட்ரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறையா வந்து பார்த்துருப்போம், நிறையா விஷயங்கள் வந்து அதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி போகிறதுக்கு முன்னாடி தமிழ் vloggers யாராவது போட்டிருப்பாங்கல்ல, அதை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஐட்டினரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பட் யாருமே அங்கே போய் வீடியோ போட்டதில்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ என்ன க்ளூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட சீரீஸ், அந்த கண்ட்ரியோட ட்ராமாஸ் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் கூட்டமே நம்ம ஊரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ் முக்கியமாக சொல்லணும்னா வந்து காலேஜ் படிக்கிறவங்கன்னு கிடையாது, ஈவன் நிறைய பேர் வந்து அதில் இருக்க சீரீஸ்க்கு வந்து பயங்கர ஃபேனாக இருப்பாங்க, அதில் இருக்கிற ஸ்டார்ஸுக்கு பயங்கர ஃபேனாக இருப்பாங்க. அந்த சீரீஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக நான் ஒரு தடையாவது அந்த கண்ட்ரியை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. நம்ம என்ன கண்ட்ரிக்கு போக போகிறோம், ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோன்னா என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பேக்கிங் அப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரிப்புக்கு பேக் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சூப்பரான ஒரு ட்ராவல் சீரீஸ் வந்து வரப்போகுது. ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு ஹாப்பியான திங் வந்து உங்ககிட்ட எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை சப்ஸ்கிரைபருங்கிறத விட வந்து அவங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இங்கே மலேசியாவுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போது அவங்க வந்து ஸ்ரீனிதாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ பானுப்பிரியா. ஸ்ரீனிதாவுக்கு அவங்க கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. இந்த ஹாப்பியான இது வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.